அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, கடந்த சில வாரங்களாக ஜென்ராலிட்டிஸ் என்ற டாபிக்ல நாம் தொடர்ந்து பல கருத்துக்களை சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி சப்ஜெக்டை பற்றி பேசி வருகின்றோம். டாக்டர் ஹனிமேன் அவர்கள் ஹோமியோபதியை மிக சிறந்த முறையிலே மருந்துகளை மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நடந்த மாறுதல்களை குறித்து எடுத்து வைத்து அதை முல்லை முள்ளால் எடுப்பது என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே சிகிச்சையை அளித்து வந்திருக்கிறார்கள். டாக்டர் கென்ட் என்கின்ற அமெரிக்க ஆங்கில மருத்துவர் ஹோமியோபதி மேலே பற்று கொண்டு அதை மிகச்சிறந்த அளவிலே வளர்த்தெடுத்திருக்கிறார். அவர் எழுதிய ரெப்பரட்டரி புக்கில் இருந்து தான் நாம் இப்போ இந்த ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் எடுத்து அதை பற்றி விளக்கமாக சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி எப்படி ஒரு நோயாளிக்கு மருந்து தேர்ந்தெடுக்கிறது என்று சொன்னால், நோயாளியினுடைய மனம், தலை, காது, மூக்கு, கண்கள், கண்ணுடைய பார்வை, காதனுடைய கேட்கும் தன்மை, த்ரோட், இன்டர்னல் த்ரோட், எக்ஸ்டர்னல் த்ரோட், கை கால்கள், அடுத்து தலைன்னு சொன்னோன்னா வெர்டிகோ, தலை சுற்றல், மவுத்து, ஃபேஸ், அதே போல் செஸ்ட், காஃப், சளி, மூச்சு விடுதல், அதே மாதிரி ஜெனிட்டாலியா, மேல் அண்ட் ஃபீமேல், யூரின், ஸ்டூல், ஸ்டமக், பேக், பின் முதுகு, தூக்கம், சில்னஸ், ஃபீவர், வியர்வை, ஸ்கின் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஜென்ராலிட்டிஸ். இப்படிப்பட்ட டாபிக்ஸில் தான் இந்த எல்லா டாப்பிக்லையும் சேராமல் சில விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயங்களை ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிறதுல டாக்டர் கென்ட் கொடுத்திருக்கிறார்கள். இவைகளை தனித்தனியாக அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தொகுத்து அதற்குரிய நிலைகளை டாக்டர் கென்ட் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஜெனராலிட்டிஸ் டாபிக்ல டாக்டர் கென்ட் ரன்னிங் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு மனிதனுடைய நோய் தன்மையானது சில செயல்களால் கூடும், சில செயல்களால் குறையும். அக்ரவேஷன் அண்ட் அமிலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை சரியாக கண்டுபிடித்து நாம் ஹோமியோபதி மருந்துகளை எடுத்து கொடுக்கும் பொழுது அந்த நோய் கம்ப்ளீட்டாக குணமாயிரும். ரன்னிங், ஓடுதல், வேகமாக ஓடுதல். அப்படி ஓடுகின்ற பொழுது என்ன நடக்கும்? கை கால்கள் வேகமாக இயங்கும். அதில் இருக்கக்கூடிய தசைகள் நீளும், சுருங்கும், விரிவடையும் இல்லையா? அடுத்து மூச்சு காற்று, சுவாசம், நுரையீரல் வேகமாக இயங்கும். ஹார்ட் வேகமாக இயங்கும். மைண்டு ஓடணும் என்கிறத அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். கிட்னி அது வேகமாக இயங்கும். ஸ்கின்னு அது தன்னுள் இருக்கக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் வெளியே கொண்டு வரும். புரியுதுங்களா? கண்கள் ஷார்ப்பாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு உடலினுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் 72,000 நாடி நரம்புகளும் இயங்கக்கூடும். மூட்டுக்கள் மிகப்பெரிய அளவில் வேலை செய்யும். இப்படி அத்தனை பகுதிகளும் செயல்படுவதன் மூலம் ஒருவருக்கு நோய்த்தன்மை அதிகரிக்கிறதா என்று பார்த்து சிகிச்சை அளிப்பது ஹோமியோபதியிலே மிகச்சிறந்ததாக இருக்கும். இப்படி அதிகரிக்குது, ஒருத்தர் ஓடும் பொழுது அவர்களுடைய நோய் ஆஸ்மா அதிகரிக்கலாம், மூட்டு வலி அதிகரிக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளம், மூச்சு வாங்குதல் அதிகரிக்கலாம், ஸ்கின்ல பிரச்சனைகள் அதிகரிக்கலாம், கிட்னியில் பிரச்சனைகள், இது மாதிரி எதுவாக இருந்தாலும் ஹோமியோபதியில் சில மருந்துகள் இருக்குது. ஆர்சனிக் ஆல்பம், பிரயோனியா, பெல்லடோனா, பல்செட்லா, சல்ஃபர் போன்ற பல மருந்துகள் இதற்கு இருக்குது. இதில் என்ன விசேஷம் தெரியுங்களா? இப்படியெல்லாம் ஓடி உங்களுக்கு நோய் குறைகிறது என்று சொன்னால் டாக்டர் கென்ட் ஒரு மருந்தை கொடுக்குறார். என்ன மருந்து தெரியுமா? செப்பியாங்கிற மருந்து. இப்படி ரன்னிங் ஓடுவதன் மூலம் ஒருவருக்கு நோய் குறைகிறது அப்படின்னா அவருக்கு எந்த நோய் இருந்தாலும் கவலைப்படாதரா, செப்பியா ஒரு டோஸ் கொடுறா, சரியா போயிருன்றார். இதாங்க ரெப்பரட்டரி ஜென்ராலிட்டிஸ் டாபிக்ல கொடுக்கக்கூடிய மிகச்சிறப்பு. என்னன்னா இதுதான். டாக்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. என்ன அந்த ரெப்பரட்டரியை கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கணும், பார்க்கணும், அவ்வளோதான். ஆகவே நண்பர்களே, இது போன்ற தத்துரூபமான விஷயங்கள் ஹோமியோபதியிலே மட்டும்தான் இருக்கும். அதுதான் ஹோமியோபதியினுடைய சிறப்பு என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.